அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ATCS ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. ATCS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வாட்டர் கூல்டு சில்லர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க இப்போ இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கண்டென்சர் டியூப் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலிங் இல்லை டெபாசிட் ஆகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபவுலிங் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷட் டவுன் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வச்சு மேன்பவர் வச்சு கெமிக்கல் வித் ஹெல்ப் ஆஃப் மேன்பவர் வச்சு நம்ம அது டியூப்பை க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு தான் பண்ணணும். பட் இந்த ஆட்டோமேட்டிக் டியூப் கிளீனிங் சிஸ்டம், அதாவது கண்டென்சர் டியூப் கிளீனிங் சிஸ்டம் அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. CTCS கூட சொல்லுவாங்க, ATCS சொல்லுவாங்க, இல்லை CTCS சொல்லுவாங்க, கண்டென்சர் டியூப் கிளீனிங் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷட் டவுனே தேவையில்லை. ஷட் டவுனே இல்லாமல் இதை வச்சு நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த டெபாசிட் ஆகிருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸு உள்ளே இருக்கிற அந்த ஸ்கேலிங்கை ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு பம்ப்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பம்பு பார்த்தீங்கன்னா அந்த பம்பு வாட்டர் எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்சர் யூனிட் இருக்குல்ல, உங்களுக்கு கண்டென்சர் காயிலுக்கு போகிற அந்த வாட்டர் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு இன்லெட் எடுத்துப்பாங்க அந்த பம்புக்கு. ஓகே, அப்புறம் பம்புலேருந்து என்ன பண்ணணும்னா பம்ப்லேருந்து திருப்பி இதோட இந்த பம்போட அவுட்லெட் பார்த்தீங்கன்னா பால் கலெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பால் கலெக்டரில் தான் சின்ன சின்ன பால்ஸ் இருக்கும். இந்த பால் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாலோ இல்லைனா ரப்பர் பாலோ கிடையாது. இது ஸ்பாஞ்ச் பால், அதாவது ஸ்பெரிக்கல் ஸ்பாஞ்ச் பால். அது உள்ள நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பால் கலெக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் ஆன் ஆகும்போது அந்த வாட்டரை எடுத்துட்டு இந்த பால் கலெக்டர் வழியாக ரிட்டர்ன் போயிட்டு திருப்பி இந்த எக்ஸ்சேஞ்சர் யூனிட், உங்களுக்கு கண்டென்சர் யூனிட் மெயின் இன்லெட் எங்கே இருக்கோ அந்த இன்லெட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த வித் ஸ்பாஞ்ச் பாலோட அங்கே போயிடும். அங்கே போயிட்டு என்ன ஆகும்னா கண்டென்சர் டியூப்ல நிறைய உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். அதில் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பால் உள்ளே போகும். உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த 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 டியூப் வழியாக உள்ளே போகும்போது அந்த டியூப்ல இருக்கிற அந்த ரெசிடியூ அண்ட் என்ன சொல்றது அந்த ஸ்கேலிங் இல்லை டெபாசிட் ஆகிறதுலாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வெளியில் எடுத்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்சர் யூனிட்டுடைய அவுட்லெட்ல வந்துடும். அந்த அவுட்லெட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டெய்னர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெய்னர் PBR ஸ்டெய்னர் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் பால் ரிட்டன்ஷன் ஸ்டெய்னர்னுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜீரோ பால் லாஸ் சிஸ்டம்னுவாங்க. ஏன்னா இதில் ஒரு பால் கூட வெளியில போகாம அதை அப்படியே ட்ராப் பண்ணி திருப்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் ட்ராப் வழியா அந்த பால் ட்ராப் அந்த ஸ்டெய்னர் சொல்றோம், அந்த பால் ட்ராப் வழியா திருப்பி அதே பால் கலெக்டருக்கு வந்துடும். சரிங்களா? திருப்பி எகைன் இந்த ப்ராசஸ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி எகைன் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அன்டில் உங்களுடைய கண்டென்சர் டியூப் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வ்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்பெரிக்கல் ஸ்பாஞ்ச் பால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்பெரிக்கல் ஸ்பாஞ்ச் பால் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் கலெக்டர் அண்ட் பால் ட்ராப் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு PLC கண்ட்ரோல் பேனல் இருக்கும். அதாவது HMI டிஸ்பிளே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் எனி மேனுஃபேக்சரில் நீங்கள் ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம் நீங்கள் போனால் கூட இந்த மாதிரி காம்பனன்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மெயினாக இதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்னென்ன காம்பனன்ட் இதில் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது போகிறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னதான் ஷட் டவுன் பண்ண தேவையில்லை, மேன்பவரோட இன்வால்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைன்லேயே க்ளீன் பண்ணலாம். இப்படி க்ளீன் பண்ணுறதால உங்களுக்கு எனர்ஜி சேவிங் ஆகும், உங்களோட சில்லர் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இது 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 ஒரு 6 lakhs 7 lakhs வருது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு 8 lakhs to 9 lakhs வருது அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒரு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணுவாங்க. நான் நார்மல் சிஸ்டத்துக்கு சொல்கிறேன் 8 to 9 lakhs வருது அப்படின்னா அப்போ இதோட பேபேக் இமீடியட்டாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ என்ன கேபெக்ஸ் போடுறீங்களோ அது சீக்கிரம் ஒரு பேபேக் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆட்டோ டியூப் கிளீனிங் சிஸ்டத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பை. ஹேவ் a nice day.